வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளையை சார்ந்த அன்புள்ளங்கள் தினந்தோறும் இணைய வழியே நடத்தி வருகின்ற இந்த அருமையான நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இந்த இணையவழி வகுப்பை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே டென்மார்க் அறக்கட்டளையை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த அருமையான வாய்ப்பை வல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற முதுநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய கவிகள், அந்த பொக்கிஷத்திலிருந்து, அந்த களஞ்சியத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் 2 பாட்டு நம்ம பார்க்கிறோம். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும். அந்த வரிசையில உணர்வும் நிறைவும் அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான கவி. இந்த தொகுப்புல மகரிஷி அவர்கள் அவங்க வாழ்க்கையில தான் சந்தித்த நிகழ்வுகள், தன்னுடைய நோக்கம், இதெல்லாம் பத்தி ரொம்ப அழகா கொடுக்குறாங்க. மனிதனோட வாழ்க்கையோட நோக்கம் அருமையாக அந்த இறைவணக்க பாடல்ல கொடுப்பாங்க. நம்ம திரும்ப திரும்ப அதனாலதான் சுவாமிஜி இந்த இறைவணக்க பாடல்ல அந்த வார்த்தைகளை புகுத்தினாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் திரும்ப திரும்ப சொல்லி 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 மனதுல அழுத்தம் கொடுக்கும்போது நமக்கு அது பழக்கமா வழக்கமா ஒழுக்கமா மாறிடும். அந்த முழுமை பேற்று வாழ்க்கைக்கான டெஃபினிஷன் என்னங்க? பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து கடைசியா தொண்டாற்றி இன்பம் காணணும். அப்படி தொண்டாற்ற வேண்டிய கடமை உடைய மனிதன் எப்படி இருக்கணும்? அந்த தொண்டு எப்படி இருக்கணும்? அதுக்கும் ஒரு சில விதிமுறைகள் மகரிஷி கொடுக்குறாங்க. ஏன்னா மனித வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சாதாரணமாக அந்த வினைப்பதிவுகளின் வழியாக பிறந்திருக்கக்கூடிய மனிதன் எந்த ஒன்றிலும் தனக்கு ஏதாவது ஒரு நன்மை இருக்கா அப்படின்னு தேடக்கூடியது இயல்பான பண்பா இருக்கு இல்லையா? நம்ம ஒரு செயலை செய்தோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து ஒரு பாராட்டோ இல்ல அதற்கு பதில் உதவியோ ஏதோ ஒன்று எதிர்பார்த்து செய்வது என்பது மனித வாழ்க்கையில இருக்கு இல்லைங்களா? குழந்தைக்கு ஒரு குழந்தையா பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதுதான் அங்கே அந்த உணவோடு சேர்த்து அந்த குழந்தைக்கு பதிவுகளாக சென்று அது வளரும் போது அதே குணங்களோட இருக்கு. இப்ப இந்த எதிர்பார்ப்பை குறைச்சிட்டு நாம செய்யக்கூடியதுதான் சரியான செயல் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாங்க மகரிஷி. உருவாகி உடல் வளர்ந்து வாழ்கின்றோம் இல்லைங்களா? இது வரைக்கும் நம்ம வாழ்க்கை அவரவர்கள் எத்தனை வயது வரைக்கும் வந்திருக்கிறோமோ இந்த வாழ்க்கையை ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தோம்னா பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உருவாகி உடல் வளர்ந்து வாழ்கின்றோம். நானே வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த பருவுடல் வளர்ந்தது, ஆனா அதற்கு எத்தனை பேரோட உதவி? என் உடலை வளர்த்து அறிவூட்டி வாழ்வதற்கு இன்னும் உணவு உடை மற்றும் பல வசதி எல்லாம் தருகின்ற மனித இனம் தனக்கு இல்லையா? அப்ப காலை முதல் இரவு வரை எழுந்ததுல இருந்து படுக்கின்ற வரை நமக்கு எத்தனை பேரோட உதவி தேவைப்படுது. அப்படி நமக்கு உணவு உடை மற்றும் பல வசதி எல்லாம் தருகின்ற மனித இனம் தனக்கு என்னுடைய சக்தி தகுந்தபடி பயன்படுத்துகின்றேன் என்ற பெருநோக்க செய்கையே நிஷ்காமிய கர்ம பேரறமாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த என்னுடைய கடமை எப்படி இருக்கணும்? அவ்வளவு கொடுத்தாங்களே அவங்களுக்கு என்னோட சக்திய தகுந்தபடி பயன்படுத்துகின்றேன். எங்கே தேவையோ அங்கே வேண்டல் வளம் அப்படின்னு மகரிஷி ஒரு வார்த்தைக்கு விளக்கம் கொடுப்பாங்க இல்லைங்களா? வேண்டல் வளம். எங்கே தேவை இருக்கு, எங்கே இருப்பு இருக்கு இல்லையா? வேண்டல் அப்படிங்கிறது என்ன? யாருக்கு என்ன வேணும். வளம் என்பது என்ன? எங்கே அதற்குரிய பொருள் இருக்கு
அதை கொடுப்பதற்கான தகுதி யாரிடம் இருக்கு? இந்த ரெண்டும் ஒவ்வொருத்தருக்கும் தெரியணுமா? எனக்கு தேவை என்னங்கிறதும் தெரியணும், நம்மிடம் இருக்கக்கூடிய வளம் என்ன, அதை யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் தெரியணும். அந்த வார்த்தை தான் மருவி நம்ம சொல்லி சொல்லி வண்டவாளமாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. அப்ப வேண்டலும் வளமும் தெரியணும், வண்டவாளம் தெரியணும். நாம அதை எதிர்மறையா தான் உபயோகப்படுத்துவோம். இவங்களை பத்தி நமக்கு தெரியாதா அப்படிங்கிறது, இவங்க வண்டவாளம் தெரியாதா அப்படின்னு சொல்ல உண்மையில் தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கறத பத்தி மகரிஷி ஒரு விளையாட்டா சொல்லுவாங்க இல்லைங்களா? உங்களை பார்த்து ஒருத்தர் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா சந்தோஷப்படுங்க. ஏன்னா கடையில போய் சர்க்கரை இருக்கா, பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்போம். எப்போ நம்ம வீட்டுல இல்லாத போதும் அந்த பொருளை கேட்போம் இல்லைங்களா? அதே போல நினைத்து கொள்ளுங்களேன் அப்படிம்பாங்க மகரிஷி. நம்ம கிட்ட இருக்கு, அவங்க கிட்ட இல்ல, அதனால இருக்கான்னு கேக்குறாங்க. இது நகைச்சுவையாக சொன்ன ஒரு விஷயம். அப்போ அப்படித்தான் எங்கே தேவை இருக்கு, எங்கே அதற்குரிய வளம் இருக்கு, இந்த ரெண்டோட கனெக்டிவிட்டியும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தெரியணும். வேண்டல் வளம் தெரியணும். அப்படி தெரிஞ்சதுன்னா அது அதன்படி நான் ஒருத்தருக்கு உதவி செய்து அங்க எங்கே எதிர்பார்ப்பு இல்லைன்னா அதுதான் நிஷ்காமிய கர்ம பேரறம். இதோட மகரிஷி முடிக்கலைங்க. கடைசி வரி ஒண்ணு சொல்றான், மனிதனுடைய கடமை இதே. இதுதான் உணர்ந்த அறம், உணர வேண்டிய அறம். அப்ப அந்த அறத்தை பின்பற்றினவங்களை தான் மகான்கள்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட உண்மைய அனித்தியமும் நித்தியமும் தெரிஞ்சவங்க, நித்தியமாம் நிலை அறிந்த அவங்களைத்தான் ஞானிகள் அப்படின்னு சொல்றோம். சரி, அந்த ஞானிகள் எல்லாம் அவ்வளவு சுலபமா இந்த உலகத்துக்கு நிஷ்காமிய கர்மத்தை செய்ய முடிந்ததா இல்லைங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் மகிழ்ச்சி சொல்லுவாங்க இல்லையா, எந்த எந்த காலத்தோ வாழ்ந்த இறையறிஞர்கள் அந்த அந்த கால மக்களின் அறிவு நிலைக்கேற்ப வாழ்க்கை முறை வகுத்தார்கள், சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு விந்தை மிகு காலம் எல்லாம் ஒவ்வா என்பதனால் என்ன பண்ணேன்னு சொன்னாங்க, இக்கால நிலைக்கேற்ப வாழ்க்கை முறை வகுத்துள்ளேன். ஏன்னா இன்னைக்கு நிலைமைக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதனுடைய அறிவு நிலைக்கு எப்படி விளக்க வேண்டுமோ அப்படி நான் விளக்குகின்றேன். இக்கால நிலைக்கேற்ப வாழ்க்கை முறை வகுத்துள்ளேன், அதுதான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க மகிழ்ச்சி. சோ அப்படி தோன்றியவர்கள் தானே மகான்கள். இந்த மகான்கள் எல்லாமே தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இறைநிலை இந்த உலகத்துல தன்னிடமிருந்து தோற்றுவிக்கப்பட்ட அந்த மனித குணம், அதனுடைய உயர்நிலை, அந்த முழுமை பேறு நிலையை அடையணும்னா ஒருத்தரோட துணை தேவை சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்மளோட மகரிஷி அகத்தாய்வுல எண்ணம் ஆராய்தல்ல கூட கடைசியாக தெய்வீகம்னு ஒரு எண்ணம் சொல்லுவாங்க. அந்த தெய்வீகம் எண்ணம் என்பது என்ன? எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு எண்ணம் எல்லாருடைய மனதிலையும் தோன்றுனா அதற்கு உண்டான விளைவை இறைநிலை கொடுக்கும். பகவத்கீதை கூட சொல்லுது இல்லைங்களா, எப்போது தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரிப்பேன் அப்படின்னு சொல்ல. அப்ப அதே நிலைதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மகான்களுடைய தோற்றம் எல்லாமே. அவங்க எல்லாம் அவ்வளவு சுலபமா எல்லாம் இந்த உலகத்துல நெறி, அந்த அவங்களோட வாழ்க்கை நெறிய பரப்ப முடியலைங்க. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவோ ஹடல்ஸ், எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவுல அதையும் தாண்டி கொண்டு, ஏன்னா அவங்களோட நோக்கம் என்ன, உலக மக்களுக்கு ஒரு புள்ளியில அவங்களுக்கு நல்ல வழியை காமிச்சுட்டு போயிடணும். அதுவும் எப்படி, வாழ்ந்து காமிச்சுட்டு போயிடணும். வெறுமை சொல்றதுனால போதனையால மட்டும் முடியாது. சாதனை செய்தவர்களை பார்க்கும் போதுதானே நமக்கும் சாதிக்கணுங்கிற ஆர்வம் வருது இல்லைங்களா? அப்ப அந்த அடிப்படையில் தோன்றின மகான்கள் அவ்வளவு சுலபமா அந்த நிலைக்கு வந்துட்டாங்களான்னா இல்ல அப்படிங்கறதுதான் மகரிஷி இந்த பாடல்ல குறிப்பிடுறாங்க. அச்சமில்லாத தொண்டு. இந்த அச்சம் அப்படின்னா யாரு என்ன பண்ணிருவாங்களோங்கிறது மட்டும் அச்சம் அல்ல. அவங்களுக்கு எவ்வளவோ ஹடில்ஸ் வருது, தடை வருது. அவங்களோட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக போகும்போது அவ்வளவு தடை வருது. ஆனா அதையெல்லாம் தாண்டி போறது கூட அந்த அச்சம் இல்லாத தொண்டு. ஏன்னா என்னோட நோக்கம் அதுதான், நான் அதுக்கு போறதுக்கு எவ்வளவு தடை இருந்தாலும் தாண்டி போயிடுவேன். அப்ப அதை எடுத்து பாக்குறாங்க மகரிஷி. ஏன் தனக்கு இவ்வளவு தடைகள்? நம்ம மகரிஷியோட வாழ்க்கை விளக்கம் பார்த்திருக்கிறோம். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருங்க, இவ்வளவு வேதனை, வாழ்க்கையில ஏற்ற இறக்கம்.
அவர் நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கும் போது மனிதர்களிடமிருந்து மாறான விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு மகரிஷிக்கு. எவ்வளவோ வேதனை, ஆதங்கம், இதெல்லாம் இந்த ஞானக்களஞ்சிய பாடல்கள்ல ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்காங்க. ஏன் இதெல்லாம் குறிப்பிடணும் மகரிஷி? 2 காரணமா இருக்கலாம் இல்லைங்களா? ஒன்று, இன்னைக்கு நம்ம கையில கிடைச்சிருக்குதே இந்த மனவளக்கலைன்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கிஷம். அது அவ்வளவு சுலபமானது இல்ல. நமக்கு சுலபமா கிடைச்சிருச்சு. ஆனா அது உலகத்துக்கு கிடைப்பதற்கு வேதாத்ரி மகரிஷி என்கின்ற 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற மகான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு வார்த்தைகள், எல்லாத்தையும் கடந்து பொருளாதாரத்துல சீர்கேடு, பெரிய இரக்கம், அப்படிங்கிற மாதிரி அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான உணவுக்கான தேடல். நம்ம நம்ம எல்லாரும் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கு அருமையாக இணைய வழியா மகரிஷியோட தத்துவங்களை எல்லாம் கேட்கிறோங்க. உண்மைங்க. ஆனா மத்தியான உணவுக்கான அந்த மூலப்பொருள் இல்ல நம்ம கிட்ட. அதற்கே நம்ம தேடணும் அப்படிங்கிற நிலை வந்தா நம்மால இங்க உட்கார்ந்து தத்துவத்தை கேட்க முடியுமா? இல்ல சொல்லத்தான் முடியுமா? ஏன்னா அத்தியாவசிய தேவைகள் நிறைவாக இருப்பதனால நமக்கு கிடைச்ச இந்த பொக்கிஷத்தை ரொம்ப சுலபமா எடுத்துக்கிறோமோ. அதனாலதான் மகரிஷி இந்த பாடல்கள்ல தான் பெற்ற அத்தனையும் குறிப்பிடுவது மட்டுமல்ல, இதற்கு முன்னாடி இருந்த மகான்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறதையும் இங்கே குறிப்பிடுறாங்க. இந்த பாடல் சொல்லுது பாருங்க, உலக நலத்திற்கு உழைத்த உத்தமருக்கு இதுவரையில் உண்டான துன்பங்கள், தொல்லைகள் இவை அறிவேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லாமே பதிவுல இருக்குது இல்லையா? அந்த முதல் இறைத்துகள் தோன்றிய அந்த ஒரு நிகழ்விலிருந்து இன்னைக்கு நாம இந்த கணம் செய்த செயல் வரைக்கும் இருக்கிற அத்தனை பதிவுகளும் இந்த கருமயம் என்கின்ற தெய்வீக நீதிமன்றத்துல, தெய்வீக புதையல்ல, FIRல இருக்கு. அத்தனையும் இருக்கு. அப்ப அதற்கு ஏற்ப வெளிப்பாடு இல்லையா? அந்த அந்த பதிவுகளுக்கு ஏற்ப வெளிப்பாடு இது நமக்கு தெரியும். அப்ப அவங்க பெற்ற துன்பம் எல்லாம் அந்த தனி ஆன்மா பெற்றாலும் அத்தனையும் நம்மோட கருமையத்திலையும் இருக்கு இல்லைங்களா? ஒரு 2 உதாரணங்கள் மட்டும் பார்க்கலாம். மகரிஷி சொன்னாங்க இல்லையா, உடல் நலத்திற்கு உழைத்த உத்தமருக்கு இதுவரை உண்டான துன்பங்கள். தத்துவ மேதை அப்படின்னு சொன்ன சாக்ரட்டிஸ் ஐயா நமக்கு தெரியும் இல்லைங்களா? சாக்ரட்டிஸ் அவர்கள் ஒரு தத்துவ மேதை. இந்த உலகத்துல இறை தத்துவத்தை பத்தியும் உண்மையை பற்றியும் விளக்கிடணுங்கிற அந்த ஒப்பற்ற முனைப்போட மக்களுக்கு பல நல்ல விஷயங்களை சொல்ல தொடங்கினாங்க. இப்ப ஏதென்ஸ் நகர்ல நிறைய இளைஞர்கள் அவங்களோட தத்துவத்தால் ஈர்க்கப்பட்டு அவருக்கு சீடர் ஆனாங்க. ஒரு பெரிய குழுவே இருக்கும். இப்ப நம்ம மகரிஷியோட பயிற்சிகள்ல கூட பாருங்களேன், நம்ம நான் ஜாயின் பண்ண காலத்துல இருந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த இளைஞர்களாக இருந்து ஜாயின் பண்றவங்க எப்போதுமே ஒரு பேராசிரியரை சுத்தி உக்காந்துருப்போம். ஏன்னா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கு அரக்கோணத்துல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் முதல் ஆசிரியர் பயிற்சிக்கு போனோம். அதற்கு அப்புறம்தான் பிரம்ம ஞானம் போனோம். அந்த ஆசிரியர் பயிற்சிக்கு போகும்போது இந்த மனவளக்கலை பொறுப்பாசிரியர் சொன்ன ஒரே ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா, அங்க உங்களுடைய வாயை மூடிக்கொண்டு 2 காதுகளையும் திறந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். என்ன விஷயம்? அங்க நிறைய விஷயங்கள் பெரிய பெரிய பேராசிரியர்கள் விளக்கங்கள் கொடுப்பாங்க. அவங்க கூட உட்கார்ந்து அது எல்லாத்தையும் கேட்டு உள்ள வாங்கி போட்டு அசை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அந்த மாதிரி சாக்ரட்டிஸ் என்ன பண்ணாருங்க, இளைஞர்கள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த இறை தத்துவத்தை, ஏன்னா அன்னைக்கு ஏதென்ஸ் சூரியனையும் சந்திரனையும் தெய்வமாக வணங்கி கொண்டிருந்தது. அப்ப இவர் இறை தத்துவத்தை அதை எல்லாத்தையும் கடந்த ஒன்று அப்படின்னு சொல்ல முற்பட்டார். எப்போதுமே பிரச்சனை தானுங்க உண்மையை சொன்னவங்களுக்கு. நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? ஆர்கிமிடிஸ்ல தொடங்கி இன்னைக்கு உலகம் சுத்துதுன்னு சொன்னவர் வரைக்கும், இன்னைய வரைக்கும் உண்மையை சொன்னவங்களுக்கு இந்த உலகத்துல எதிர்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா எதிர்ப்பு இருந்தா தானேங்க நம்ம வெற்றி சுகிக்க முடியும் இல்லையா? ஒரே ஒருத்தர் ஓடினா ஜெயிச்சா அதுல பெருசு இருக்குமா? பயங்கர தடையை தாண்டி ஓடணும். பல பேர் கூட வரணும். அத்தனையும் தாண்டி போய் நிக்கணும். சோ அப்படித்தான் சாக்ரட்டிஸும் செய்தாரு. அது அந்த நாட்டுல ஒரு சிலருக்கு பிடிக்கல. ஒரு அரசியல்வாதி கூடவே ஒரு போதகர், இவங்க எல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு எதிர்ப்பை உருவாக்கிட்டாங்க. உருவாக்கி அவர் மேல எக்கச்சக்கமான கேஸ். அவர் இளைஞர்களை திசை திருப்புகிறார், அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கேஸ் போட்டு அங்க நீதிமன்றத்துக்கு வந்துடுறாங்க.
அங்க எல்லாம் ஆராயப்படுது, இவர் செய்தது தவறு, அப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் 2, அதாவது ஓட்டிங் சிஸ்டம் மாதிரி வைக்கிறாங்க. ஒன்று மன்னிப்பு, ஒன்று தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அதுல 220 பேரோ என்னமோ மன்னிப்பு அப்படின்னு போடுறாங்க. கொஞ்சம் அதிகமா 280 பேரோ என்னமோ வந்து மரண தண்டனை கொடுக்கணும். அப்ப எதுக்கும் அவர்கிட்ட ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க. நீ நான் செஞ்சதெல்லாம் தப்பு, மன்னிப்பு கேட்டுட்டு மன்னிப்பு கேட்டுட்டேன்னா உன்னை விட்டுடுறோம். நான் இவர் யாருங்க? மெய்யியலை போதிப்பவர், உண்மையை போதிப்பவர். அவர் எந்த இடத்திலும் இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா நான் செய்தது சரி, மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த, நல்ல ஒரு வழியை காட்டுறதுக்காக சொல்லப்பட்ட நெறிதான், இதுல எங்கேயும் தப்பு கிடையாது. அதனால அடுத்தது என்ன சாய்ஸ்? என்னது? மரணம். எப்படிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மரண தண்டனை, உனக்கு விஷம் கொடுத்து உன்னை வந்து கொல்லுவோம்னா ரொம்ப வண்டர்ஃபுல் அப்படின்ட்டார். அது கொஞ்சம் தள்ளி போடுறாங்க. ஏன்னா அதை தள்ளி போடுறதுதான் மிகப்பெரிய கொடுமை, தெரியுமாங்க? ஒரு தண்டனை உடனே கொடுத்துட்டா கூட தெரியாது, தண்டனை எப்படி என்னன்னு தெரியாம கொஞ்ச நாளை தள்ளி போட்டாங்கன்னு வைங்களேன், அப்போதுதான் அந்த குற்ற உணர்வு கைதிகளுக்கு ஏற்படும், அவங்க திருந்துவாங்கன்னா சொல்லுவாங்க. ஆனா இங்க இவருக்கு என்ன ஆச்சுங்க? ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா இவரு ஒரு நித்தியமாம் நிலை அறிந்த ஞானி. ரொம்ப சூப்பரா போய் ஜெயில இருக்காருங்க. சோ மெனி டேஸ். அது அந்த டேஸ்க்கு அப்புறம் அவருக்கு நீ அந்த தூக்கு, அதாவது அந்த மரண தண்டனை நடக்கும். அப்ப இவரோட சீடர்கள் என்ன பண்றாங்க? எப்படியாவது அவர் இருக்கணும்னா அதுக்கு அங்கங்க லஞ்சம் கொடுத்து அப்பயே இருந்திருக்கு போல, கையூட்டுன்னு சொல்லி புராணங்கள்ல இதுல எல்லாம் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். சோ அந்த மாதிரி கொடுத்து அவரை வெளியே தப்பிச்சு கூட்டிட்டு வந்த வச்சிடலாம், தப்பிக்க வச்சிடலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் யாருங்க? திரும்பவும் மெய்யியலை போதிப்பவர். நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ட்டார். எவ்வளவு பண்ணியும் வரல. கடைசியில அந்த சீனை தாங்க ஒருத்தர் அழகா சொல்றாங்க. அது ஒரு ஓவியமா வரைஞ்சிருக்காரு ஒரு மிகப்பெரிய ஓவியர். இப்படி இருந்திருக்கும் அந்த சாக்ரட்டிஸோட மரண நிகழ்வை ஒரு ஓவியமா கொடுத்திருக்காரு. அதை பற்றின ஒரு சின்ன விளக்கம். அப்போ அவர் வராரு, அவரை வந்து அந்த கொண்டு வராரு அந்த காவலாளி. அது எவ்வளவு கொடுமையான விஷயம் அப்படின்னா, அதுக்கு அவர் எப்படி தண்டனை கொடுக்குறாங்க? விஷம் கொடுத்துட்டு படுத்துக்கெல்லாம் கூடாது, நீ நடந்துகிட்டே இருக்கணும், சுத்தி நடந்துகிட்டே இருக்கும்போது உன்னுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழக்கும். அப்படி செயலிழந்து நடக்க முடியாம வரும்போது அப்படியே நீ விழுந்து இறந்துடுவ அப்படிங்கிறாங்க. ஒரு டன் அப்படின்னாரு. அந்த கொண்டு வந்தவனுக்கு கூட நடுங்குது அந்த காவலாளி. அவருக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஒரு மனிதனுக்கு வந்து விஷத்தை கொடுக்கறது எவ்வளவு தண்டனை. அவரு வேற வழியே இல்ல, கருவியாக கொண்டு வந்து கொடுக்கிறார். அத்தனை மக்கள் கூடி இருக்காங்க, வாங்கி சுகமா குடிக்கிறாருங்க. இததான் வள்ளுவர் எழுதுறாரு பாருங்களேன். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். இந்த காலம் எல்லாம் பார்க்க முடியாது. அவர் எப்ப பிறந்தாரோ, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 480 வருடங்கள் முன்ன சாக்ரட்டிஸோட பிறப்புன்னு சொல்லுது. கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் வள்ளுவம் வந்தது. அப்போ அவர் அங்க எழுதுறாரு பாருங்களேன். அந்த ஏன்னா அவங்களுக்குள்ள தாக்கம் இருக்கும். இப்ப மகிழ்ச்சி சொன்னாங்கல்ல, சொல்ல போறாங்க இந்த பாடல்கள்ல, அந்த பரம்பரை தொடர் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் ஒத்த கருத்துடையவர்கள். அப்ப அந்த வேதனை இவருக்குள்ள இருந்திருக்கலாம். அது பாடலா அந்த 1.5 அடி சொல்கிறது பாருங்க. நா அகம் இரீகம் 3 ஒன்றாக இருக்கணும். நாகரீகம் என்பது என்ன? எண்ணம் சொல் செயல் 3 முரண்படாமல், ஒன்றுக்கொன்று முரண்படாமல், யாருக்கும் துன்பம் தராக தகையில் வாழ்பவர்கள் தான் நாகரீகம் அப்படின்னு சொல். அந்த நயத்தக்க நாகரிகம், விரும்பத்தக்க நாகரிகம் உடையவர்கள் யாருன்னா அவரை கோட் பண்றாரு. பயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர். இறந்து போயிடுவேன்னு தெரியும், அதுவும் கொடுமையா இருந்தும் சாப்பிடுறார். அது அப்படியே சுழன்று வந்துட்டு இளைஞர்களுக்கு ஒரு செய்தி சொல்வதாக தன்னுடைய கருத்துக்களை மேலும் ஒரு முறை ஆணித்தரமாக பதிவு செய்துட்டு, தான் எங்கே கடன் வாங்கியிருக்கோம் ஏதோ ஒண்ணு சொல்றாரு. அவருடைய சீடரை கூப்பிட்டு அவர்கிட்ட, நான் ஏதோ சம்திங் நான் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுத்துடுங்க அப்படின்னு ரொம்ப கூலா நடந்து 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 கால்கள் வலுவிழக்கிறது, கால்கள் செயல் இழக்கிறது. அப்படியே ஒரு ஒரு உறுப்பா செயலிழக்குது. அவர் இறந்து படுகிறார். எவ்வளவு துன்பம் பாருங்களேன் அவரோட வாழ்க்கையில. அவரோட நோக்கம் என்ன? மக்களுக்கு நல்லது கொடுக்கறதுக்கு தானே. சரிங்களா? இப்ப இதனுடைய தாக்கம் அடுத்தது அரிஸ்டாட்டிலுக்கும் நடக்குதுங்க. அவரும் பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் எல்லாம் அந்த வழியில வந்த தத்துவ ஞானிகள். தெரியும் அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர் வந்து அரிஸ்டாட்டிலுடைய சீடர். இருந்தாலும் அவங்க 2 பேருக்கும் இடையில சில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு.
அலெக்சாண்டருடைய அதாவது நாட்டை நடத்தக்கூடிய அந்த முறை இவருக்கு பிடிக்கல. அதை இவர் எதிர்த்து சொல்றாரு. உடனே இவரை இவருடைய உறவுகளை எல்லாம் கொல்ல தொடங்குறாரு அலெக்சாண்டர். அப்புறம் அலெக்சாண்டர் இறந்துபட்ட பிறகு இவர் அந்த ஏதென்ஸ் நகரத்தில் இருக்கும்போது 72 வருடத்துக்கு முன்னாடி சாக்ரட்டிஸுக்கு நடந்த நிகழ்வு திரும்பியும் ஒரு தத்துவ பாவத்தை இந்த ஏதென்ஸ் நாடு செய்யக்கூடாது என்று அந்த நாட்டை விட்டு போயிடுறதா சொல்றார். அப்ப எவ்வளவு ஒரு அந்த தாக்கம் பாருங்களேன். அன்று 72 வருஷத்துக்கு முன்னாடி சாக்ரட்டிஸுக்கு நேர்ந்த துன்பம் அவருடைய வழியில வந்த அரிஸ்டாட்டிலோட மனதுக்குள்ள தோன்றி அந்த நாடு திரும்பவும் ஒரு பாவத்தை செய்யக்கூடாது அப்படின்ட்டு அவர் அந்த நாட்டை விட்டு போனதாக சொல்கிறார். இந்த வழியில வந்த ஒவ்வொரு சிலரை பாருங்களேன். அடுத்தது புத்தர், எவ்வளவு செல்வ வளத்துல பிறந்தவரு, ஒரு 4-3 கேள்விகளுக்கு விடை தேடி வராரு. வந்த போது கூட பார்த்தேன்னா முதல்ல அவரு எல்லாம் துறந்து பட்டினி இருந்து குளிக்காம கொள்ளாம உட்கார்ந்து அந்த முற்றிலும் ஞானத்தை அடையக்கூடிய வழியில உட்கார்றாருங்க. ஆனா அவரால் அச்சீவ் பண்ண முடியல. அப்ப அந்த நிலையில ஒரு காதோறும் ஒரு செய்தி வருவது. ஒருவரிடம் சொல்கிறார், ஒரு யாழ் என்கின்ற ஒரு இசைக்கருவியை மீட்டணும்னா அதுல உள்ள அந்த தந்திய சரியா இழுத்து டைட் பண்ணணும். லூசா இருந்தா நல்ல இசை வராது, ரொம்ப டைட் பட்டினாலும் இசை வராது, சரியா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கின்றத இவர் தனக்கு ஞானத்துக்காக எடுத்துக்கிறார். அந்த எல்லாவற்றையும் கடந்த நிலைக்கு போய் சாப்பாடு இல்லாம குளிக்காம எப்ப பார்த்தாலும் தவம் செய்து இருக்கிறதுனால நான் உலகத்துக்கு நன்மை செய்ய முடியாது, நான் எல்லா செல்வங்களையும் அனுபவித்து கொண்டு அங்கே அத்தனை அரசபோகத்துல இருந்து வாழ்ந்து அதிலேயே திளைத்து கொண்டிருந்தாலும் முடியாது. ரெண்டுக்கும் நடுப்பட்ட மகரிஷி சொல்கின்ற அளவும் முறையும் அன்னைக்கு உணர்றாருங்க. அதுக்கப்புறம் வெளியே வராரு, மக்களோட மக்களா கலந்து அந்த அனுபவங்கள் மூலமாக அவங்களுக்கு உபதேசம் செய்கிறார். கடைசியில அது ஞானம் அடைகிறார். ரமணர் பாருங்களேன், குழந்தையா இருக்கிற காலத்துல தோன்றின அந்த மரணம் பற்றிய எண்ணம் ஒரு மரண வீட்டுல பாக்குறாரு. அந்த மரணம் இவருக்குள்ள எழுப்பிய கேள்வி, எங்க போகுது இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு போகும்போதுன்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஏக்கம், மரணத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற தாகம் 16 வயது பையனுக்கு வருதுங்க. தேடி பிடிச்சு திருவண்ணாமலைக்கு வராரு. அந்த பாதாள அறையில உட்கார்ந்து அந்த போகத்தை அனுபவிக்கிறாரு. நான் மரணம் ஆகிட்டேன் அப்படிங்கிறத, அந்த உடல் அசைவில்லாம இருக்கு, அங்கே புழுவும் பூச்சியும் அவர் உடம்பு பிச்சு திங்குதுங்க. அப்படியே உடல் முழுவதும் காயம். அவரை அந்த ஒரு மகான் பாக்குறாரு. அவரு பார்த்து கூட்டிட்டு அவரை காப்பாத்துவதாக அந்த நிகழ்வு சொல்கிறது. அப்ப அங்கே மரணத்தையே டச் பண்ணிட்டு வர்றாரு அவரு. அதுக்கப்புறம் அங்கே ஆசிரமம் வந்தது. எத்தனை பேருக்கு எப்படி எண்ணங்களை கொடுத்தார். அறிவே தெய்வம்னு சொன்னார். உன்னை நீ உனக்குள்ளே சென்று அறி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரமணர் எவ்வளவு உலகத்துக்கு நன்மை கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பட்ட துன்பங்கள். அப்ப இது எல்லாம் இன்னைக்கு நாம கூகுள பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க இல்லையா? ஆனா மகரிஷி அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞானம் அந்த கூகுள் அவருக்கு சொல்லுது. ஏன்னா அவருக்குள்ள இயல்பாக அந்த பரம்பரை தொடர்ல வந்திருக்காரு அவர். சோ அதனால சொல்றாங்க, பல கோணத்தில் இந்த பரம்பரை தொடர் வழக்கம் பழி வாங்கும் என்று அறிந்துள்ளேன். ஏன்னா வழியா வந்தவங்க எல்லாரும் உலகத்துக்கு நன்மை செய்யணும்னு நினைச்ச அத்தனை பேரும் துன்பத்தில் வயப்பட்டார்கள். அதனால அந்த தொடர்ல வர நானும் அனுபவிப்பேன், எனக்கு தெரியும். அப்ப என்ன சொல்றாரு, எனினும் யான் சில பொருள் எனது உயிரை பெரிதென்று மதிப்பிட்டு சிந்தனையின் ஒளியை யான் பாழ்படுத்தி விடமாட்டேன். என்னோட நோக்கம் என்ன? உலக மக்களுக்கு வாழ்க்கை கல்வியை போதிக்கணும். அப்படி நான் வாழ்ந்து காட்டணும். பொருளோ புகழோ இல்ல என்னுடைய உயிரோ பெரிதென்று நினைக்கக்கூடிய அந்த சிந்தனையின் ஒளி நினைச்சிட்டு முக்கியமான இறைநிலையை உணர வேண்டிய அந்த சிந்தனையின் ஒளியை நான் பாழ்படுத்திட மாட்டேன். இந்த அனித்தியமான பொருட்கள் மேல, அனித்தியமான இந்த உடல் மேல பற்று கொண்டு அதை பாதுகாக்க அதற்கு தேடி தேடி என்னுடைய சிந்தனையின் ஒளியின் பாதையை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். அப்ப என்னுடைய நோக்கம் என்னங்கிறாங்க, நலவாழ்வு மனித இனம் பெற்று உலகம் உய்ய நாடு நாடாய் சென்று நற்றொண்டு செய்வேன். அதுதான் கடைசியா சொல்லக்கூடிய அழுத்தமான வரி. கஷ்டம் வரும்,
வந்தாலும் நான் என் சிந்தனையின் ஒளிய மாற்றிவிட மாட்டேன் இல்லையா? காலையிலிருந்து இரவு வரைக்கும் சாப்பிடுறதுக்கு 3 வேளைக்கு தேவை. காலையில புட்டு சுட்டு குடுக்குறாங்க என் மனைவிகள். அத கொண்டு போய் வித்துட்டு வந்து அன்னைக்கு தேவைக்கு இப்ப கத்து குடுத்துட்டாரு. இத்தனை பணம் ஒரு ரூ. 2 ரூ. 3 ரூ. 5 அத தயார் பண்ணி முடிச்ச உடனே நிம்மதியா படுக்கல மகரிஷி. உடனே போய் உட்கார்ந்து பஞ்சபூத பூங்காக்கு போயிட்டாங்க. உள்ளுக்குள்ள கடந்து தன்னுடைய ஞான தேடலுக்கான சிந்தனையின் ஒளியை திசை திருப்பி அந்த மீதி இருக்கக்கூடிய நேரத்தை நமக்காக செலவிட்டாங்க. அப்ப அதை உறுதியாக இங்கே கூறுகிறாங்க. அதுதான் உறுதியான விஷயம். துன்பம் வரும், எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு முன்னாடி தோன்றிய அத்தனை மகான்களும் உலக நலத்திற்காக உழைத்தவர்கள். நாம இன்னைக்கு பார்த்தது எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் சயின்ஸ் பார்த்தோம் நம்ம இல்லையா? தத்துவ மேதைகளையும் மகான்களையும் பார்த்தோம். ஆனா இன்னும் பெரிய விஷயம் இருக்கு இந்த உலகத்துல. இன்னைக்கு சட்டத்தை கொடுத்த அம்பேத்கர் ஐயாவாக இருக்கலாம் இல்லையா? ஒவ்வொரு மதத்தையும் கொடுத்த இயேசுநாதரும் முகமது நபியும், இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும், மருத்துவம், பொருளாதாரம், அரசியல் என்று எடுத்துக்கொண்டால் உத்தமர்கள் அத்தனை பேரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா அந்த கஷ்டத்தை உணர்ந்தவர்கள் உலகத்திற்கு நன்மை செய்வார்கள். அவங்களோட எய்ம் எப்படி இருக்கணும்? நான் மனித குலம் உய்வதற்காக தொண்டு செய்கின்றேன் என்ற எண்ணம். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அந்த பெறுவதற்கான வழியை கொடுத்த மகான்கள் வாழ்க்கைய குறிப்பிட்டு அந்த பயம் இல்லாத தொண்டுதான் இன்னைக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் நம் கையில கிடைச்சிருக்கு. அப்ப நாமளும் செய்யக்கூடிய தொண்டு எப்படி இருக்கட்டும், நாமளும் உலகத்திற்கு நன்மை செய்வது நம்முடைய கடமை. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்வோம், எந்த விதமான எதிர்பார்ப்பு இன்றி. வேதாத்ரி மகரிஷிக்கு அவார்டு வரணும் நல்லா எண்ணம் இல்லைங்க. அவருடைய எண்ணம் உலக நல தொண்டனாக தன்னுடைய வாழ்க்கைய முழுமையா மக்களுக்கு ஒரு வழிமுறையை கொடுத்துட்டு போகணும். நம்ம மகானாக முடியாது, ஆனால் மனித பண்பிலிருந்து கொஞ்சம் தெய்வ பண்புக்கு உயர்வதற்கு இந்த பயிற்சிகள் நமக்கு துணை நிற்போம். அதை செய்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.